பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வைத்து காப்பதாக. ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான இறை மக்களே, இந்த நாளின் பரிசுத்த யோவானின் பாலைவன சத்தத்துக்கு நீங்கள் கொடுத்து வருகிற அனைத்து ஜெப உதவிகளுக்காக நன்றி. இதனை நீங்கள் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி செய்யும் பட்சத்தில் நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தில் இன்னும் அதிகமாக உற்சாகப்பட கடவுள் எங்களுக்கு பலன் தருவார். இந்த நாளில் சிந்தனைக்காக உபாகமம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் மலையில் ஏறின போது இரவும் பகலும் 40 நாள் கண்மலையிலே தங்கியிருந்தேன். நான் உண்ணவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. அப்பொழுது கடவுளர் விரலால் எழுதியிருந்த 2 பலகைகளை கர்த்தர் என்னிடத்தில் கொடுத்தார். இது சபை அனைத்தும் கூடி வந்த நாளிலே கர்த்தர் மலையிலே அக்னியின் நடுவிலிருந்து உங்களோடு பேசின சகல வார்த்தைகளின்படியையும் அவர் எழுதியிருந்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, இஸ்ரவேல் மக்கள் நாடோடியாக வாழ்ந்து வந்த காலத்திலே அவர்களுக்கென்று ஒரு சட்டங்களை ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும், எப்படி யாவே கடவுளிடத்தில் நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்ற வாழ்க்கை ஒழுக்க நெறி நிறைந்த ஒரு அறவாழ்வு நிறைந்த ஒரு கட்டளையை 10 கட்டளையாக கற்பலகையில் எழுதி கடவுளுடைய விரலினால் எழுதி அங்கே மோசே மூலமாக கொடுத்து வருகிறார். இந்த கடவுளிடத்திலிருந்து செய்தியை வாங்கி மக்களுக்கு கொடுக்கிற ஒரு மீடியேட்டராக, இட் இஸ் அ கம்யூனிகேட்டர் என்று அழைக்கப்படுகிறது. இன்றைக்கும் கூட உலக வரலாற்றிலே 1844ஆம் ஆண்டு 1844ஆம் ஆண்டு மே 24ஆம் தேதி அன்று உலகின் முதல் தந்தி செய்தியை வாஷிங்டன் டிசியிலிருந்து பால்டிமோருக்கு அனுப்பிய புரட்சியை ஏற்படுத்தின முதல் திருநாள். தந்தி தொலைத்தொடர் ஓரிடத்திலிருந்து தூர தொலைவிற்கு இருக்கிற வெவ்வேறு இடத்திற்கு செய்திகளை அனுப்புவது. இதனை கண்டுபிடித்தவர் சாமுவேல் மோர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அமெரிக்காவில் பிறந்த ஒரு அறிஞர். 1791ஆம் ஆண்டு ஏப்ரல் 27ஆம் தேதி இந்த செய்தியை கண்டுபிடித்தார். அப்படி விரைந்து செய்தி அனுப்ப பயன்படுத்தும் கருவியாக இருந்தது. இதில் எந்த ஒரு பொருளும் தேவைப்படுவது செல்லப்படுவதும் இல்லை. சங்கேத முறையில் அனுப்பப்படும் செய்திகளை பெற அனுப்புனரும் பெறுநரும் இந்த குறிமுறையை அறிந்திருக்க வேண்டும். 1837 அமெரிக்காவைச் சேர்ந்த சாமுவேல் மோர்ஸ் என்கின்றவர் இந்த குறியை அறிந்திருந்தார். அன்றைக்கு மோசே மூலமாக கடவுள் சீனாய் மலையிலே அவன் 40 நாட்கள் உண்ணாமல் இருந்து எந்த ஒரு தேவையும் சந்திக்கப்படாத நிலையிலே தனிமையாக இருந்து கடவுளுடைய விரலால் எழுதப்பட்ட அந்த கற்பலைகளை பெற்று வந்து கீழே மக்களிடத்தில் கொடுக்கிறார். இது மக்களிடத்தில் கொடுக்கும் பொழுது அவர்கள் அதை வாங்கி என்ன செய்கிறார்கள்? பின்பற்ற அழைக்கப்படுகிறார்கள். இன்றைக்கும் கூட கடவுளிடத்திலிருந்து பெறுகின்ற இந்த செய்தியை, இந்த ரட்சிப்பு என்கின்ற செய்தியை, மீட்பு என்ற செய்தியை, குணமாக்குதல் என்ற செய்தி, ரட்சிப்பு என்ற செய்தியை நீங்களும் நானும் திருமறை என்ற இணையத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு அப்படி பெறப்பட்ட இந்த செய்தியை நாம் கலிகூர்ந்து மகிழப்பட அழைக்கப்படுகிறோம். அன்றைக்கு 40 நாள் காத்திருந்து பெற்று வந்த அந்த இறை செய்தி, ரட்சிப்பின் செய்தி, ஒழுக்க நெறிக்கான அந்த கட்டளை இன்றைய நாளில் வெகு விரைவாக இந்த காணொளி மூலமாக பல தேசங்களுக்கு இந்த காணொளி சப்ஸ்கிரைப் செய்யப்பட்டு அநேகர் இதை பார்த்து பயனடைகிறார்கள். இந்த 40 நாள் உபவாசம் என்பது கடவுளிடத்தில் அவன் பெறுகின்ற அந்த கட்டளைக்குரிய ஒரு ஒழுக்கம், வழிமுறை. எப்பொழுதுமே கடவுளிடத்தில் நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை இழக்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற ஆசையாக, நேசமாக, விருப்பமாக எண்ணுகிற எல்லாவற்றையும் நாம் வெறுக்கும் பொழுதுதான் கடவுளிடத்திலிருந்து ரட்சிப்பு என்ற அந்த இனிப்பை பெற முடியும், மீட்பு என்ற அந்த ஆரோக்கியத்தை பெற முடியும். ஆகவே அப்படியாக இஸ்ரவேல் மக்களுக்காக அந்த மீட்பின் செய்தியை
அந்த மன்னிப்பின் செய்தியை, அந்த சட்டம் என்ற அடையாள செய்தியை 40 நாள் தங்கி இருந்து மலையிலிருந்து வாங்கி கொண்டு வந்து கடவுளுடைய கரத்திலே கொடுத்தார். அப்படி அவர் அந்த செய்தியை பெறுவதற்கு 40 நாட்கள் தண்ணீர் குடிக்கவும் இல்லை, உணவு அருந்தவும் இல்லை. இது கடவுளுடைய விரலினால் எழுதப்பட்ட 2 பலகைகள். இன்றைக்கும் கூட அந்த அளவுக்கு இருந்த அந்த தொலைத்தொடர்பு இன்றைக்கு வெகு சுலபமாக இந்த காணொளி மூலமாக நாம் பேசிக்கொண்டிருக்கும் போதே அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய திறந்த வாசலை கடவுள் இணையத்தின் வழியாக கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த செய்தியை கேட்கிற அருமையான இறை மக்களே, உங்கள் வாழ்க்கையில் கடவுளுடைய வார்த்தைக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுங்கள். முதலாவது கடவுளுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடும் பொழுது நம்மளுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். அந்த செய்திக்காக நாம் கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். கடவுளே, நீர் கொடுத்த நல்ல பல மீடியா ஊடக முன்னேற்ற வாழ்வுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊடகத்தின் வழியாக உங்களுடைய நற்செய்தியை அன்றைக்கு ஆண்டவரே மோசே அந்த 2 கற்பலகைகள் என்ற ஊடகத்தின் வழியாக செய்தியை பெற்று வந்து ஆண்டவரை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கு உம்முடைய வார்த்தை ஆண்டவரை இந்த ஊடகத்தின் வழியாக ஒரே நிமிஷத்தில் பலாயிரக்கணக்கு மக்கள் பயன்பெறும்படியாக, பார்க்கும்படியாக, அறிந்து கொள்ளும்படியாக